JEE type questions பார்க்கலாம். இந்த JEE type question பாருங்க. To 250 ml of M/50 sulfuric acid, 4 gram of solid sodium hydroxide is added, and the resulting solution is diluted to 1 liter. The pH of the resulting solution is. இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். இந்த சல்ஃபூரிக் ஆசிட் சொல்யூஷன் எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 250 ml M/50. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்னா மில்லிமோல்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன வருதுன்னா 5 மில்லிமோல்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் கிடைக்கும். இதுல என்ன ஆட் பண்றேன்னா 4 கிராம் ஆஃப் சாலிட் சோடியம் ஹைட்ராக்சைடு ஆட் பண்றோம். இப்போ சோடியம் ஹைட்ராக்சைடு சாலிட் ஆட் பண்றோம். இது எவ்வளவுனா 4 கிராம். இது இதனுடைய ஃபார்முலா மாஸோட டிவைட் பண்ணுங்க என்ன வரும்னா இவ்வளவு மோல்ஸ் வரும். அப்புறம் என்ன பண்ற ஆட் பண்ணிட்டு ரிசல்டிங் சொல்யூஷன் இஸ் டைலூட்டட் டு 1 லிட்டர். அப்ப இதுல வாட்டர் ஆட் பண்ணி இப்போ 1 லிட்டர் சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்றோம். இப்போ இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷனுக்கு pH என்ன அன்ட்டு கேக்குறாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா என்ன நடக்கும்? இது வந்து சல்ஃபூரிக் ஆசிட், இது சோடியம் ஹைட்ராக்சைடு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணா ஆசிட் பேஸ் நியூட்ரலைசேஷன் நடக்கும். சரி, இப்போ இந்த ஆசிட் சல்ஃபூரிக் ஆசிட் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் போயிட்டு என்ன கொடுக்குதுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் கொடுக்குது. இந்த ஆசிட் எவ்வளவு மில்லிமோல்ஸ் நம்ம எடுத்துக்கணும்னா இனிஷியலா 5 மில்லிமோல்ஸ் எடுத்துக்கணும். சோடியம் ஹைட்ராக்சைடு எவ்வளவு ஆட் பண்ணணும்னா 0.1 மோல் ஆட் பண்ணணும். அப்படின்னா 100 மில்லிமோல் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது கம்ப்ளீட்டா ரியாக்ஷனுக்கு போகும், ரிமைனிங் 0 இருக்கும். இது 5 மில்லிமோல் போச்சுன்னா இது எவ்வளவு போகும்னா 10 மில்லிமோல் ரியாக்ஷனுக்கு போகும். அப்ப ரிமைனிங் எவ்வளவு இருக்குன்னா 90 மில்லிமோல்ஸ் இருக்கும். இப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷன்ல என்ன இருக்குதுன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் என்னன்னு நம்ம பார்க்கலாம். எவ்வளவு சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குதுன்னா 90 மில்லிமோல்ஸ் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய வால்யூம் பாத்தீங்கன்னா 1 லிட்டர். அப்படின்னா ரிசல்டன்ட் சொல்யூஷன் 1 லிட்டர்ல இருக்குது. ஸோ 1000 ml. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்குது. ஸோ வி காட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது என்னன்னு சொல்லணும்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஹைட்ராக்சைடு இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் என்று சொல்லலாம். ஏன்னா இது ஸ்ட்ராங் பேஸா இருக்கணும். இப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷனுக்கு pH வேணும். அதனால இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். Kw equal to concentration of H plus into concentration of OH minus. எந்த ஒரு aqueous சொல்யூஷனுக்கு இந்த ஃபார்முலாவை எடுக்கலாம். இங்க Kw சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. என்ன கண்டிஷன்னா 25 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் அசம்ப்ஷன் எடுத்துக்கிட்டு Kw சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கணும். இப்போ H plus கான்சன்ட்ரேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். OH minus கான்சன்ட்ரேஷனை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் கிடைக்குது. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H plus இந்த ரிசல்டன்ட் சொல்யூஷன் நமக்கு கிடைச்சிச்சு. இதை pH ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். pH is equal to minus log of H plus. ஸோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. மைனஸ் log of H plus கான்சன்ட்ரேஷன் எவ்வளோன்னா 10 power minus 14 by 0.09. இதை சிம்பிளிஃபை பண்றோம். ஸோ 14 plus log 0.09. ஸோ இந்த log 0.09 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். 0.09க்கு log எடுங்க. எவ்வளோ வருதுன்னா 2 bar 0.9542. இதை சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு எவ்வளோ வருதுன்னா 12.9542 வருது. இதுதான் pH ஆஃப் ரிசல்டன்ட் சொல்யூஷன் என்று சொல்றோம். அப்போ ரிசல்டன்ட் சொல்யூஷனுடைய pH எவ்வளவுனாக்கா 12.95 என்று சொல்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். For the reaction 2H2 gas plus 2NO gas gives N2 gas plus 2H2O gas. The observed rate expression is rate equal to Kf into concentration of NO power 2 concentration of H2 power 1. The rate expression for the reverse reaction. Reverse reaction க்கு rate expression கேக்குறாங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் ஈக்குலிபிரியமா எடுத்துக்கிறேன். ஈக்குலிபிரியமா எடுத்துக்கணும். இதுக்கு ஈக்குலிபிரியம் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் எழுதுறேன். அதாவது Kc equal to rate constant of forward by rate constant of backward equal to இந்த ரைட் சைடுல இருக்கிறத நியூமரேட்டர்ல எடுத்துக்கிறேன். N2 வாட்டர்னுடைய பவர்ல 2 எடுத்துக்கிறேன்.
லெஃப்ட் சைடில் இருக்கிறத டினாமினேட்டரில் எடுத்துக்கிறேன். h2 பவர் 2 NO பவர் 2 இப்படி எடுத்தாச்சு. கேசிக்கான எக்ஸ்பிரஷனை எழுதிட்டேன். இப்போ அட் ஈக்விலிபிரியம் rate of forward equal to rate of backward. இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா rate of forward கொடுத்திருக்காங்க kf into NO power 2 into h2. rate of forward கொடுத்திருக்காங்க. rate of forward எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா kf into NO power 2 into h2. இது வந்து rate of forwardக்கான எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ ரேட் ஆஃப் ஃபார்வர்டுக்கான எக்ஸ்பிரஷன் கிடைச்சிச்சு. இப்போ ரேட் ஆஃப் பேக்வர்டுக்கான எக்ஸ்பிரஷன் வேணும். ஸோ நான் இதை என்ன எப்படி எழுத போறேன் பாருங்க. KF into concentration of NO power 2 concentration of H2. இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். H2 பவர் 1 தான் இங்க எடுத்துன்னு போயிருக்கேன். ரிமைனிங் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். KB into concentration of N2 into concentration of H2 power 2 by concentration of H2 இப்படி எடுத்துக்கிறோம். இது rate of backward, இது rate of forward. இந்த rate of forward அவங்களே இங்க கொடுத்திருக்காங்க. rate of forward இங்க கொடுத்துட்டாங்க. KF into NO power 2 into H2 கொடுத்துட்டாங்க. rate of backward கேட்குறாங்க. இப்போ இது rate of forwardனா இது என்னவா இருக்கோ யோசிச்சு பாருங்க. இதை ரேட் ஆஃப் பேக்வர்ட்னு சொல்லலாம். அப்ப ரேட் ஆஃப் பேக்வர்டுக்கான எக்ஸ்பிரஷன் அதுதான். ஸோ ரேட் ஆஃப் பேக்வர்டுக்கான எக்ஸ்பிரஷன் என்னன்னு சொல்றோம்னா சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இந்த கொஸ்டின்ல அங்க கேட்டது வந்து ரேட் ஆஃப் பேக்வர்டுக்கான எக்ஸ்பிரஷன், அதுதான் இந்த ஆன்சரை சொல்றோம். நெக்ஸ்ட் விஷயம் பாருங்க. இது என்னன்னா சைக்ளோ ஹெக்ஸனோன். இது LDA-ஓட ட்ரீட் பண்றோம். அப்புறம் கிடைக்கக்கூடிய காம்பவுண்டை அலைல் குளோரைடோட ட்ரீட் பண்றோம். அடுத்து ஹைட்ராலிசிஸ் எடுத்துன்னு போறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்கக்கூடிய காம்பவுண்டை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ரிடக்ஷன் எடுத்துன்னு போறோம். அடுத்து கான் சல்பரிக் ஆசிட் ட்ரீட் பண்ணா காம்பவுண்ட் C கிடைக்குது. இந்த காம்பவுண்ட் C எதுன்னு கேட்கிறாங்க. இங்க என்ன ரியேஜென்ட் கொடுத்திருக்காங்கன்னா இந்த LDA. இந்த LDAன்றது என்ன அன்ட்டு பாத்தீங்கன்னா லித்தியம், L-என்றது லித்தியம், D-என்றது டை ஐசோப்ரோபைல், A-என்றது அமைடு. இங்க ஐசோப்ரோபைல் அமைடு, ஐசோப்ரோபைல் எழுதிக்கலாம். ஐசோப்ரோபைல் அமைடு. ஸோ 2 times ஐசோப்ரோபைல் எழுதிடுச்சு. இப்போ அமைடு எழுதணும். அப்போ வந்து இங்க என்ன பண்றீங்கன்னா 2 லோன் பேர்ஸ் கொடுத்து நெகட்டிவ் சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா நைட்ரஜன் வந்து 5th குரூப், அதனுடைய வேலன்சி ஷெல்ல 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ லித்தியம் வருதுன்னா லித்தியமுக்கு பிளஸ் சார்ஜ் இருக்கும். அப்போ இதுக்கு மைனஸ் சார்ஜ் இருக்கணும். இல்லை மைனஸ் சார்ஜ்னா இன்னொரு எலக்ட்ரான் கொடுக்கணும். இல்லை அப்போ 6 எலக்ட்ரான்ஸ்ல 2 எலக்ட்ரான்ஸ் பாண்டிங் போயிடுச்சு. ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் 2 லோன் பேர்ஸா இருக்குது. இததான் LDA என்று சொல்றோம். இந்த LDA என்னவா ஆக்ட் ஆகும் அன்ட்டு பாத்தீங்கன்னா ஒரு பாசிபிலிட்டி இது வந்து பேஸா ஆக்ட் ஆகும், இல்ல நியூக்ளியோஃபைலா ஆக்ட் ஆகும். சோ இது பேஸா ஆக்ட் ஆச்சுன்னா இது என்ன பண்ணும்? H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரி, இப்போ இதை பேஸா எடுத்துக்கலாம். பேஸா எடுத்துக்கணும் பார்க்கலாம். ஏன் இதை பேஸா எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா இது சம்பந்தமா இல்லை. அதனால்தான் இதை பேஸா எடுத்துக்கலாம் நியூக்ளியோஃபைலை விட. சோ இந்த பேஸ் என்ன பண்ணுன்னா இந்த சைக்ளோ ஹெக்ஸனோன்ல புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். எந்த புரோட்டானுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல்பா ஹைட்ரஜனுக்கு அசிடிக் நேச்சர் அதிகம். அப்போ இந்த H+ அப்ஸ்ட்ராக்ட் பண்ணும். சரி, அப்போ இந்த LDA என்ன பண்ணுதுன்றது நமக்கு தெரியுது. இப்போ இந்த சைக்ளோ ஹெக்ஸனோன் எடுத்துக்கணும். இந்த சைக்ளோ ஹெக்ஸனோன்ல இந்த LDA என்ன பண்ணுதுன்னா புரோட்டானை அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஸோ இந்த H+ வெளியே போகுது, அதை LDA எடுத்துக்குது.
இந்த பாண்ட் பேர் லோன் பேரா இங்க மாறிக்குது. ஸோ இது போல கார்பானியான் நமக்கு கிடைக்கும். அடுத்து இந்த கார்பானியான் யார் அட்டாக் பண்ணுதுன்னா அலைல் குளோரைடு. அலைல் குளோரைடு அட்டாக் பண்ணுது. இந்த கார்பானியான் அலைல் குளோரைடு அட்டாக் பண்ணுது. இந்த லோன் பேர் இந்த கார்பன் அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த Cl வெளியே போகும். ஸோ இங்க என்ன கிடைக்குதுன்னா CH2 CH டபுள் பாண்ட் CH2 கிடைக்குது. இதை ஹைட்ராலிசிஸ் எடுத்துன்னு போறோம். இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட் அப்படின்னா இங்க கீட்டோன் இருக்குது, டபுள் பாண்ட் இருக்குது. யாரு போவாங்கன்னா CC டபுள் பாண்ட் ஹைட்ரேஷன் போகும் இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஆசிட். ஸோ மார்க்கோனிக் ஆக்சிபிள் பிரகாரம் பாசிட்டிவ் பார்ட்டை இங்க கொடுங்க, நெகட்டிவ் அடெண்டம் இங்க கொடுங்க. பாசிட்டிவ் அடெண்டம்ன்றது H+ இங்க கொடுங்க, நெகட்டிவ் அடெண்டம் OH- இங்க கொடுங்க. ஸோ இப்போ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த இங்க வந்து நெகட்டிவ் அடெண்டம் கொடுக்குறீங்க OH-, இங்க பாசிட்டிவ் அடெண்டம் கொடுக்குறீங்க H+. அடுத்து இதை லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடோட ட்ரீட் பண்றீங்க. லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைடு என்ன பண்ணுன்னா இந்த கீட்டோனை செகண்டரி ஆல்கஹாலா மாற்றும். ஸோ we are getting secondary alcohol. கீட்டோன் வந்து என்னவா மாறுதுன்னா செகண்டரி ஆல்கஹாலா மாறுது. இந்த CH2 CHOH CH3 அப்படியே இதை கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்றீங்க. கார்ன் சல்பூரிக் ஆசிடோட ட்ரீட் பண்ணா என்ன ஆகுன்னா இந்த OH குரூப் புரோட்டனேஷனுக்கு போகும், இந்த ஆல்கஹாலிக் குரூப் புரோட்டனேஷனுக்கு போகும். அதாவது இந்த OH குரூப் ஆக்சோனியம் அயனா மாறுது. ஸோ இது புரோட்டனேஷன் போது, அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். அதே போல இந்த OH குரூப் புரோட்டனேஷன் போது, அப்போ இங்க பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இது போல கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா இங்க இருந்து வாட்டர் வெளியே போகும். இந்த வாட்டர் வெளியே போகும். இப்போ அந்த வாட்டர் வெளியே போகுது, இந்த வாட்டர் வந்து வெளியே போகுது. இங்க அந்த வாட்டர் வெளியே போச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இப்போ இந்த வாட்டர் வெளியே போச்சுன்னா இந்த கார்பனுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்குது. அடுத்து என்ன ஆகுதுன்னா இது என்னன்னு சொல்லலாம்னா செகண்டரி கார்போகேட்டையான் என்று சொல்லலாம். இந்த செகண்டரி கார்போகேட்டையான் எதுக்கு போகும்னா ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு போகும். அப்போ என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். நல்லா பாருங்க. இந்த H வந்து இந்த பாண்டை எடுத்துக்கின்னு அப்படியே இந்த இடத்துக்கு போயிடும். அப்போ கார்போகேட்டையான் இங்க வரும். ஸோ we will get tertiary கார்போகேட்டையான். சார் பார்த்தீங்கன்னா இது வந்து செகண்டரி கார்போகேட்டையான் இப்போ என்ன மாதிரி இருக்குதுன்னா டெர்ஷரி கார்போகேட்டையானா மாதிரி இருக்குது. இட் இஸ் மோர் ஸ்டேபிள் தேன் திஸ். அதனால ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்குது. அடுத்து என்ன நடக்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்க இருந்து என்ன வெளியே போகணும்னு பார்த்தீங்கன்னா H+ வெளியே போகணும். அப்போ இந்த பாண்ட் இங்க வரட்டும். இங்க இருந்து H+ வெளியே போகுது. இந்த பாண்ட் இங்கேக்கு போகுது. இங்க இருந்து H+ வெளியே போகுது. ஸோ இங்க டபுள் பாண்ட் CH, சிங்கிள் பாண்ட் CH, டபுள் பாண்ட் CH2 கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கான்ஜுகேட்டட்ல இருக்குது. இந்த 2 பை பாண்ட்ஸ் கான்ஜுகேட்டட்ல இருக்குது. இப்போ இன்னொரு பாசிபிலிட்டி என்னன்னா இங்க இருக்கக்கூடிய ஹைட்ரஜனும் H+ வெளியே போச்சுன்னா இந்த இடத்துல பை பாண்ட் வரலாம். இந்த இடத்துல பை பாண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு இப்போ அடுத்து இந்த இடத்துல ஒரு பை பாண்ட் வரணும். அடுத்து இந்த H+ வெளியே போச்சுன்னா இங்க ஒரு பை பாண்ட் வரணும். இதுவும் கான்ஜுகேட்டட். ஆனா H+ எங்க இருந்து வெளியே போகும்? இங்க இருந்து ஈஸியா வெளியே போகும் இதை விட. ஸோ அப்ப என்ன ஆகுதுனாக்கா இங்க பை பாண்ட் வருது,
அப்புறமா இங்க பை பாண்ட் இருக்கு, அப்பதான் காஞ்சிகேட்டட்ல இருக்கும். ஸோ பை பாண்டை இங்க கொடுக்காதீங்க, இந்த இடத்துல கொடுக்குது. அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த பை பாண்ட் இந்த பை பாண்ட் காஞ்சிகேஷன் இருக்குன்னு சொல்றோம். ஸோ இந்த ஆப்ஷன் ஆன்சரை சொல்லணும்.